ஹார்ட் 4 சேம்பர்ஸால் மேடாக இருக்குது. ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இது வந்து போஸ்டியர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல். லெஃப்ட் ஏட்ரியமில் 4 பல்மரி வெயின்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ரைட் ஏட்ரியமில் மேலே எஸ்விசி ஐவிசி கனெக்ட் ஆகிருக்கும். ரைட் ஏட்ரியம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா உள்ள வந்து நமக்கு ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்கும். 3 லீஃப்லெட்ஸ் இருக்குது. ஆன்டீரியர், போஸ்டீரியர் அண்டு செப்டல் லீஃப்லெட்ஸ். அப்படி நம்ம இன்டீரியராக பார்த்தோன்னா நமக்கு கார்டியல் டெண்டன் வந்து பேப்லரி மசில்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். தென் இது வந்து லெஃப்ட் ஏட்ரியம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு பைக்கஸ்பீட் வால்வ் இருக்குது. 2 லீஃப்லெட்ஸ் இருக்குது. இப்போது அதுவும் உள்ளே வந்து நமக்கு கார்டியல் டெண்டினையால் பேப்லரி மசில்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். அடுத்தது பல்மரி வால்வ். பல்மோனி வால்வில் 3 கஸ்ப் இருக்கும். ரைட் கஸ்ப், லெஃப்ட் கஸ்ப் அண்ட் ஆன்டீரியர் கஸ்ப். இன்டீரியராக பார்த்தோன்னாலும் நமக்கு அந்த கஸ்ப் நல்லா தெரியும். சைனஸ் மாதிரி ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்தது அயோட்டிக் வால்வ். இதில் வந்து ரைட் கோர்னரி கஸ்ப், லெஃப்ட் கோர்னரி கஸ்ப் அண்ட் நான் கோர்னரி கஸ்ப் இருக்குது. இது ரைட் கோர்னரி கஸ்ப். அதில் வந்து ரைட் அயோட்டிக் சைனஸ் தெரியுது. அது வழியாக தான் ரைட் கோர்னரி ஆர்டரி வந்து அரைஸ் ஆகும். இதே மாதிரி லெஃப்ட் சைடுக்கும் இருக்கும்.